Hi friends, welcome to Subscribe Me YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கதையில என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்ல வேலை செய்யற ரேவதி அக்காவுக்கும் எனக்கும் நடந்த ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தான் சொல்ல போறேன். என்னோட பேரு ராகுல். எனக்கு இப்போ 25 வயசு. சென்னையில உள்ள ஒரு பிரைவேட் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை நல்லா தான் போனது. ஆனா ஒரு ஏக்கம் மட்டும் எப்பவுமே உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில எனக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குறை. என்னோட அம்மா அப்பா என்னோட சின்ன வயசுலயே டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். எப்பவுமே வெளியூர்ல தான் இருப்பாரு. அம்மா அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. ஆனா பழகிட்டேன். இப்ப நான் எங்க அப்பா கூட தான் இருக்கேன். அவர் அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு போறதால எனக்காக யாராவது வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் சாப்பாடு செய்யவும் வீட்டு வேலைகளும் பார்த்துக்கணும்னு அப்பா ஒரு கல்யாணமான ஒரு அக்காவை வேலைக்கு வச்சாரு. அவங்க தான் ரேவதி அக்கா. முதல்ல அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு பசுமை கலந்த அழகு. ஒன்றும் பெருசா மெக்கப் இல்லை. ஆனா ரொம்ப சுத்தமா அழகா மொத்தத்துல பார்க்கறதுக்கே மங்களகரமா இருந்தாங்க. அவங்க வயசு 30 இருக்கும். கல்யாணமானவங்க. கணவர் லாரி டிரைவர். லாரி ஓட்டுறவங்க இருக்கிறவங்க வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் சொல்லவே தேவையில்லை. எப்பயாவது வீட்டுக்கு வருவாரு. எப்பயாவது தான் வேலை நடக்கும். ஆனா ரேவதி அக்கா கிட்ட அந்த வேதனை எதுவும் தெரியல. ரொம்ப அசால்ட்டா எப்பவுமே பிஸியாக வேலை பார்க்குற மாதிரி இருந்தாங்க. சாப்பாடு சாப்பிடலாமா ராகுல்? நான் இப்பவே ரசம் வச்சிருக்கேன். சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க. அந்த மென்மையான குரலில என் மனசே ஒரு அமைதிக்குள்ள போயிடும். நாளுக்கு நாள் அந்த அக்காவை கிட்ட ஏதோ ஒரு தனி உரிமை மாதிரி எனக்கே வளர ஆரம்பிச்சிச்சு. அவங்க எனக்காக புதுசு புதுசா சாப்பாடு பண்ணுவாங்க. இட்லி தோசை, அடிக்கடி முருங்கைக்காய் குழம்பு வைப்பாங்க. என் மனசுக்குள்ள இருக்கும் அந்த தனிமையை மறைய ஆரம்பிச்சது. என்னோட மனைவி மாதிரியான உணர்வை தந்தவங்க. இதனாலேயே வாழ்க்கை பழையபடி சந்தோஷமா மாற ஆரம்பிச்சது. அன்னைக்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டு வாசல்ல காலை வச்ச உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வாசனையும் பாத்திரம் கழுவுற சத்தமும் கேட்டுச்சு. அவங்க எப்பவும் மாதிரி அந்த சமையலறையில சும்மா பாத்திரம் கழுவிக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்ததும் உள்ள போயிட்டு அவங்க பக்கத்துல நின்னு, என்னக்கா நீங்க ஏன் இந்த வேலைக்கு வரீங்க? சத்தியமா சொல்றேன், பார்க்க நல்லா அழகா இருக்கீங்க. முகத்திலே ஒரு தெய்வீகமான அமைதி இருக்கு. படிச்சவங்க மாதிரியே இருக்கீங்க. நீங்க ஏன் இப்படி வீட்டு வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க கையில இருந்த பாத்திரத்தை பக்கத்துல வச்சுட்டு சற்று நேரம் நிம்மதியா நின்னுட்டு என்ன முகத்துல பார்த்தாங்க. பின் மெதுவா சொன்னாங்க, நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. என்னால என்ன செய்ய முடியும்? எங்க வீட்ல யாரும் என் விருப்பத்தை கேட்கவே இல்லை. நான் எதுவும் சொல்லாமலே அந்த கல்யாணம் நடந்துருச்சு. அதனால தான் என் படிப்பு பாதியிலேயே நிறுத்திட்டேன். என் கணவர் லாரி ஓட்டுறாரு. ஆனா அந்த வேலை எப்பவுமே இருக்காது. நிரந்தர வருமானம் இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்னு முடிவெடுத்தேன். சம்பளம் அதிகம் இல்லாம இருந்தாலும் சும்மா வீட்டில் உட்காந்து வருத்தப்படுறதுக்கு இது நல்லது. ஆனாலும் மனசுக்குள்ள அந்த கவலை இன்னும் இருக்குப்பா. அவங்க வார்த்தைகள் மட்டும் இல்லை, அவங்க சொல்லும்போது கண்ணு சத்து கலங்கின மாதிரி இருந்துச்சு. அந்த பார்வை இது எனக்குள்ள ஒரு வித்தியாசமான சங்கடத்தை உருவாக்குச்சு. நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் வீட்டில் அவங்க தான் தனியா இருப்பாங்க. நான் மாலை வீட்டுக்கு வரும்போது மட்டும் சாப்பாடு எடுத்து பரிமாறி கொடுத்துட்டு எப்பவும் மாதிரி சும்மா ஒரு மெலிந்த புன்னகையோட நான் போறேன் தம்பி அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. அவங்க கூட அதிக நேரம் சேர்ந்து பேச முடியாம மனசுக்குள்ள ஏதோ மிச்சமா இருந்த ஆசை மாதிரி இருந்தது. இவங்க கூட இன்னும் கொஞ்சம் பேசணும், அவங்க பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நாளும் நாளா ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மாலை நேரம் மழை பொழியற மாதிரி நல்ல குளிரா இருந்துச்சு. நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது சமையலறையில இருந்த சத்தம் வேற மாதிரி இருந்துச்சு. அங்கே போனதுதான் ரேவதி அக்கா முகத்தை மறைக்க முடியாம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்ததும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்துகிட்டாங்க. கண்ணை தொடச்சிக்கிட்டு, வா தம்பி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு பழையபடி ஒரு சிரிப்போடு பேசினாங்க. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எந்த உற்சாகமும் தெரியல. அவங்களுக்குள்ள இருந்த அந்த சோகம், வலியோட மன அழுத்தம் அந்த நாள் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா அதையும் அவங்க என்னோட பகிர்ந்து கொள்ளல. ஒரு தம்பியா என்னை பார்த்தாங்க. ஆனா நான் அவங்கள அப்படி பார்க்கல. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கையிலே ஒரு காஃபி கப் எடுத்துட்டு வந்தாங்க. நானும் ஒரு பக்கமா சோஃபா மேல உட்கார்ந்தேன். அந்த சின்ன இடத்துல அவங்க பக்கத்துல நிக்கும்போது ஒரு தனி அமைதியா இருந்துச்சு. அவங்க பக்கத்துல காபி குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நான் ஒரு விஷயம் கேட்டேன். அக்கா, உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க? எத்தனை வயசு ஆகுது?
அவங்க முகம் லேசா மாறின மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டதுக்கு இப்ப அமைதியா இருந்தாங்க. அப்புறம் மெதுவா முகத்தை திருப்பி ஒரு வலியோட சொன்னாங்க, எனக்கு குழந்தையே இல்லப்பா. நான் திடுக்கிட்டு, ஐயோ சாரி அக்கா, ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா, நீ ஒன்றும் தப்பா கேட்கல. ஆனா இதுக்குள்ள ஒரு வலி இருக்கு. எனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கும் எனக்கு குழந்தையே இல்லை. ஆனா இது ஏன் பிரச்சனை இல்லப்பா, என்னோட கணவருக்கு தான் ஒரு குறைபாடு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது அவர்கிட்ட நான் சொல்லல. நான் அதை கேட்டதும் கொஞ்சம் கலங்கிட்டேன். அவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த முகம் இப்போ எதையோ சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அக்கா, பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நான் காலேஜ்லே படிச்சிருக்கேன். இது சில ஆண்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ மெடிக்கலா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க. அவங்க ஒரு அமைதி குரலில சொன்னாங்க. நான் அது அவர்கிட்ட சொல்ற நிலைமையில இல்ல. அவர் லாரி ஓட்டுறாரு. வீட்டுக்கு வர்றது லீவ்ல மட்டும். இந்த மாதிரி விஷயம் அவருக்கு தெரியாம போயிடுச்சு. டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டாரு. நான் மட்டும்தான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கினேன். ரிசல்ட் பார்த்ததும் அந்த கணமே நான் என்னோட மாமியார் கிட்ட போய் சொன்னேன். ஆனா அவங்க சொன்னது, "உன்னால தான் அவன் எப்படி ஆயிட்டான்" அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னதான் தப்பா சொன்னாங்கப்பா. இது அவங்க கிட்ட இனிமே சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இத நான் யாருக்கிட்டையும் சொல்லலப்பா. நீதான் முதல் தடவை கேட்ட. ஆனா உன்கிட்ட பேசும்போது எனக்கு ஏதோ என் கணவர்கிட்ட பேசுற மாதிரியே தோணுது. உன்கிட்ட இருக்கும்போது என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. பாதுகாப்பா வச்சிருந்தத நீ கேட்கும்போது கூட பயமா இல்லாமல் சொல்ற திருப்தி கிடைச்சது. அது அவங்க சொன்னதுமே எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அவங்க கையை பிடிக்கணுமா, ஒரு ஆறுதல் சொல்லணுமா, என்ன சொன்னா அவங்க சந்தோஷமாவாங்க எனக்கு தெரியல. அக்கா, நான் இருக்கே, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நல்லவங்க. இது எல்லாம் கடந்து போயிடும். ஒரு நாள் எல்லாம் சரியாகும். அதுக்குள் வெளியிலிருந்து ஒரு ஆண் குரல், ரேவதி வா, நேரமாயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரம் என் முகம் பார்த்துட்டு மெதுவா எழுந்து, நான் போறேன் தம்பி அப்படின்னு சொல்லி வெளியில நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நடையிலே ஒரு களைப்பும் ஏமாற்றமும் கலந்திருந்தது. நான் மெதுவா வாசலுக்கு போய் நின்னேன். வீட்டுக்குள்ள வந்த குளிர்ந்த மௌனம் மட்டும் என்னை தாங்க முடியாத மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காலை நேரம் சூரிய ஒளி மெதுவா வீட்டுல விழுந்துச்சு. நான் வழக்கம் போல என் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ரேவதி அக்கா சில பழைய துணிமணிகளோட என் வீட்டுக்கு வந்தாங்க. ஏன் அக்கா, துணியெல்லாம் எடுத்து வந்துட்டீங்க என்று வியப்போட கேட்டேன். அவங்க ஒரு மெதுவான சுவாசத்தோட சோகம் கலந்து, இல்லப்பா, எங்க மாமனாரும் மாமியாரும் குலதெய்வ கோயிலுக்கு போறதுன்னு கிளம்பிட்டாங்க. என் கணவர் லாரி ஓட்டிட்டு இருக்காரே, அவரோட லாரி ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர முடியாதான். நான் தனியா வீட்டுல ஒன்றும் பண்ண போறதில்ல, போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் இங்கேயே தங்கிடலான்னு தோணுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னாங்க. அக்கா, இங்க வந்ததே பெரிய சந்தோஷம். இங்க தாராளமா இருங்க, இது உங்களோட வீடு அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க முகத்துல ஒரு நிம்மதி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்காக வச்சிருந்தா ஒரு சின்ன கிஃப்டை எடுத்துட்டு வந்தேன். ஒரு புது பட்டு சேலை. ஏன்னா அவங்க எப்பவுமே பழைய சாரி தான் கட்டுவாங்க. அதனால புது சரி அவங்களுக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன். அக்கா, இதை எனக்காக வாங்கிக்கோங்க. நீங்க எப்பவுமே பழைய துணியில இருக்கீங்க. இதுல ஒரு நாளாவது அழகா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தேன். அவங்க அதை பார்த்ததும் திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனந்த கண்ணீரா இருந்தது. தம்பி, நீங்க எனக்கு கொடுத்தத எங்க வீட்ல கூட யாரும் கொடுக்கவே இல்லை. நீங்க எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தீங்க அப்படின்னு கண்கள் கலங்க சொன்னாங்க. அவங்க ஒரு நிமிஷம் சும்மா இருந்ததும் மெதுவா, தம்பி, ஒரு உதவி கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க அக்கா, என்ன உதவி என்று பரவசமா கேட்டேன். இல்ல தம்பி, எங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் உனக்கே தெரியும். குழந்தை பிரச்சனை. என் கணவருக்கு தான் அந்த பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க. ஆனா எங்க வீட்லயும் என் மேலதான் குறை சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. எதுவும் தெரியாம இருக்கிறவங்களால நான் ஒவ்வொரு நாளும் சுத்த நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்குது. என் கணவரும் சோகத்துல மூழ்கிட்டாரு. ஆனா அதையும் காட்ட மாட்டாரு. எதுவும் பேசுறதுக்கே தயங்குறாரு. இன்னைக்கு என் மாமியாரும் மாமனாரும் குலதெய்வ கோயிலுக்கு போன காரணம், அங்க போனா எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்புறதுனாலதான். அதனால இன்னைக்கு அது நடந்தா சரியா இருக்கும் தம்பி அப்படின்னாங்க. நான் எதுவுமே புரியாத மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க என் கண்ணுல நேரா பார்த்து, தம்பி, இன்னைக்கு மட்டும் நம்ம ஒரு 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா, ஒன்னா ஒரு ஓரமா இருந்தா அந்த உறவுக்கான பலன் கிடைக்கும்.
எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது தவறு இல்ல தம்பி, இது ஒரு பெண்ணோட உயிரோட சங்கடம். இது ஒரு ஆசை இல்ல, உயிர் பிச்சை. உண்மை சொல்லணும்னா நீயே என் கடைசி நம்பிக்கை. நீயாவது எனக்காக இந்த உதவி செய்ய முடியுமா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் என் மனசுக்குள்ள ஆழமா போச்சு. ஒரு நிமிஷம் பேச முடியாம இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல அவங்க முகத்துல இருந்த அந்த துயரம், ஒரு தீர்வுக்காக போராடுற அந்த தாய்மையா இருந்த பார்வை, அது என் மனசை உருக்கி விடுச்சு. சரி அக்கா, உங்களுக்காக இது பண்றேன், நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் என்று மெதுவா ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் உள்ள போனேன். அன்னைக்கு நான் எந்த வேலைக்காக போனேனோ அந்த வேலையை செஞ்சேன். அடுத்த நாள் காலையிலே வெளிச்சம். ரேவதி அக்கா முகத்தில் ஒரு புது ஒளி. இவ்வளவு நாள் சுமந்த துயரமெல்லாம் காணாம போன மாதிரி சந்தோஷம் கலந்த ஓர் அமைதி அவருடைய கண்களில் இருந்தது. அவர் முகத்தை பார்த்ததும் எனக்கே ஒரு தனி நிம்மதி. கொஞ்ச நேரத்துல அவரோட கணவர் வீடு வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. வழக்கம் போல இல்லாம அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நாட்கள் கடந்தன. 3 மாதங்கள் கழித்து ஒரு நாள் ரேவதி அக்கா எங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸோடு வந்து, தம்பி, இந்த ஸ்வீட் உங்களுக்கு, எனக்கு குழந்தை பிறக்க போகுது என்றார். அது கேட்டதும் எனக்கு மகிழ்ச்சி மிகுந்தது. அக்கா, இது நல்ல செய்தி. இனிமே உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் எல்லா சிரமங்களும் மறைந்து போகட்டும் என்று சொன்னேன். அவர்கள் வீட்டுக்கு சென்ற பின் அவங்க கணவரும் குடும்பத்தினரும் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். இதை நினைத்து என் மனசு அமைதியானது. சிரமத்தையும் துயரத்தையும் கடந்தவள் மீண்டும் சந்தோஷம் அடைந்தது. நம்பிக்கை விட்டு விடாதே என்பது வாழ்வின் பாடம். அவ்வளவுதான் நண்பர்களே. கதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய இதே மாதிரியான ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து பார்க்கிறேன். நன்றி. Hi friends, welcome to subscribe my YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming.